ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். கொஞ்சம் ஐட்டம்ஸாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதனால் குட்டியாக ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே டின்னர் வந்துட்டு எங்கேயாவது சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லி கிளம்பணும். தைரியம் தான், நீ ஏத்துடா. கையில் 1000 இருக்கு. எனக்கு பேக்கிங்காக சில ஐட்டம்ஸாக வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவருக்கும் வந்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ கிளம்பிட்டோம். எனக்கு இப்போ நைட் ஷிஃப்ட்டுன்றதால வெளியே போகிறதுக்கும் சுத்தமாக முடியல. ஈவினிங் தான் அவர் வந்துட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு நைட் போல் வருவார். நைட்டு நான் கரெக்டாக அந்த ஷிஃப்ட்டில் உட்காந்துருவேன். ஸோ சுத்தமாக டைமே கிடைக்கல. எனக்கு அன்றைக்கி வீக் ஆஃப்ன்றதால அன்றைக்கி அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுமே கிளம்பியாச்சு. போகிற வழியில் ரொம்ப பசிக்குது அப்படின்னாரு. சரின்னு இப்போ வாட்டர்மெலன் சீசன், டக்குன்னு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டோம். இந்த கடை வேறு சீக்கிரமாக மூடிடுவாங்க. மேக்ஸிமம் 7:45 8க்குலாம் இந்த பேக்கிங் ஷாப் வந்துட்டு மூடிடுவாங்க, மெட்டீரியல்ஸ் விற்கிற கடை. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே போய்ட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு அங்கே போய்ட்டு எனக்கு தேவையான ஐட்டம்ஸாக வாங்கியாச்சு. எனக்கு பேக் பண்ணுற ஐட்டம்ஸ் காலி ஆகுதோ இல்லையோ, இந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸ் தான் ரொம்ப சீக்கிரமாக காலி ஆகிடும். என் வீட்டிலேருந்து இங்கே வாங்குறதுக்கே எனக்கு ஒரு பெரிய தலைவலி. கேக் சைஸஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கிறதால என்னால் பல்காகவும் வாங்கி வைக்க முடியாது. வாங்கி வச்சா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 15-20 அந்த மாதிரி தான் வாங்கி வைப்பேன். கடையிலேயே நாங்கள் தான் லாஸ்ட் கஸ்டமர். நாங்கள் போகிறதுக்குள்ளேயே வந்துட்டு ஷட்டரே சாத்திட்டாங்க. அதுக்கப்புறமா அவசரமாக கிடைக்கிற பொருளெலாம் எடுத்து போட்டு வாங்கிட்டு ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்து அவருக்கு ட்ரெஸ்ஸு வாங்கலான்னு தான் பிளான் பண்ணி போனது. ஆனால் நாங்கள் பிளான் பண்ண மாதிரி அந்த கடை அங்கே இல்லவே இல்லை. கடையே எடுத்துட்டாங்க. அதுவே எங்களுக்கு தெரியல. ரொம்ப நாளாக கேப் விட்டு போச்சு. சரின்னு சொல்லி டெக்கத்லான் போய்ட்டு ஷூஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டெக்கத்லான் போயிட்டோம். இந்த பிரான்ச் டெக்கத்லான் நாங்கள் இது வரைக்கும் போனதே கிடையாது. நிறைய ஒரு 2-3 தடவை ரெகுலராக போகிற டெக்கத்லான்லாம் இருக்குது. ஆனால் இந்த பிரான்ச் வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போனது. ஷாப்பிங்னாலே பொண்ணுங்க தான் லேட் ஆக்குவாங்க அப்படின்ற ஒரு மித்து இருக்குது. ஆனால் உண்மை என்னென்னா, எங்கள் 2 பேரை கம்பேர் பண்ணும்போது அவர் தான் லேட் ஆக்குவார். ஒரு பொருளில் அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாவது பார்த்து எடுப்பார். எனக்கெலாம் ஷாப்பிங்கில் சுத்தமாக நான் போனேன்னா ஒரு பொருள் பிடிச்சிருந்துச்சா எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் இந்த மனுஷன் அந்த மாதிரி கிடையாது. அதே ஒரு 10 தடவை எப்படி இருக்குன்னு கேட்டு அதை போட்டு பார்த்து, இந்த பசங்களோட ஷாப்பிங் இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமான ஷாப்பிங்னால் அது பசங்களோடது தான். தெரில, நான் ஜென்ரலாக சொல்கிறேன் என்னன்ட்டு. ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆன்லைன்லேயே ஒரு 10 ஷர்ட் போடுவார். டெய்லி 10 தடவை அந்த டெலிவரி வாங்குறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆகிடும். 10 ஷர்ட் போடுறாரு, 10மே வச்சுப்பாருன்னா கேட்டால் கிடையாது. அது ஒரு 3-4 தான் வச்சுப்பாரு. அப்புறம் எதுக்கு 10 போட்டேன் அப்படின்னு கேட்டால், ரியல் இமேஜ் எப்படி இருக்குன்றது பார்க்கணும், அதாவது நேரில் எப்படி இருக்குன்றது நல்லா இல்லைன்னா நான் ரிட்டர்ன் போட்டுருவேன் அப்படின்ட்டு. திரும்ப நான் 10 டெலிவரி வாங்கினது மட்டும் இல்லாமல் அதை திரும்ப ரிட்டர்ன் போடுவார். அதுக்கு ஒரு நாள் அந்த டெலிவரி பர்சன் வருவாங்க, அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி ஒரு சரியான இம்சை பிடிச்ச ஆள் இவர். ஷாப்பிங் மட்டும் இவர்கிட்ட மாட்டணுன்னா ஆளு காலி. அந்த மாதிரி ஏதோ டெக்கத்லானுன்றதால எனக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆச்சு. நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறங்கன்ட்டு நான் அங்கே போயிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்ருப்பேன். டெக்கத்லானில் நமக்கு விளையாடுறதுக்குலாம் ஐட்டம்ஸ் இருக்கும், சுற்றி பார்த்துக்கிறதுக்குலாம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். மோஸ்ட்டாக ரொம்ப கூட்டம்லாம் வராது. இதே வேறு ஏதாவது கடைனா நின்று காலே வலிச்சு போயிடும். ஸோ டெக்கத்லானுன்றதால் நான் அன்றைக்கி பொழைச்சேன். வாங்க போனது என்னவோ ஒரு ஷூ தான். அதையே அத்தனை தடவை போட்டு பார்த்து எவ்வளோ இம்சை. எப்படியோ ஒரு வழியாக ஒரு மணி நேரம் கழித்து ஒரு ஷூ ஃபிக்ஸ் பண்ணி அவர் வந்துட்டு அங்கேருந்து கிளப்பி கூப்பிட்டு வரத்துக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. ஒரு ஃபேன் ஒன்று பார்த்தேன் டெக்கத்லானில். இது ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன். 300 rupees. இது சைக்கிளில் முன்னாடி கிட்ஸ்க்கு செட் பண்ணிவிட்டு ஓட்டும் போது அந்த காற்றுல சுற்றும் போல். இது எதுக்கு நான் 300 ரூபா கொடுத்து வாங்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. மனசாட்சி எல்லாம் 300 ரூபா கொடுக்குறீங்களேடா, அதாவது விற்கிறீங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. பட் பார்க்க கலர்ஃபுல்லாக இருந்தது. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலி டெக்கத்லான் எங்கள் லிஸ்ட்லேயே இல்லை, பிளான்லேயே இல்லை. நேராக போயிட்டு எனக்கு பேக்கிங் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு அவருக்கு அவுட்ஃபிட்ஸ் கொஞ்சம் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் கிளம்புனது. பட் அந்த அவுட்ஃபிட் வாங்குகிற ஷாப் அங்கே ஷாப்பே எடுத்துட்டதால் அந்த இடத்துல டெக்கத்லான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு கொஞ்சம் அங்கே ஐட்டம்ஸை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அங்கே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி, சரி டின்னர் போகலாம், அதான் அவுட்ஃபிட் வாங்கலையே, வேறு கடையில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் அங்கே எதுவும் கடைங்க இல்லை. ஸோ அங்கேருந்து கிளம்பியாச்சு. இதுதான் என்னுடைய ஆஃபீஸ். போகிற வழியில் தான் இருக்குது. ஆனால் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதால அங்கே ஆஃபீஸ் பக்கம் எட்டி பார்க்குற வேலையே கிடையாது. அங்கேருந்து அப்படியே வந்தோம் டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. பரோட்டா வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பரோட்டானாலே திருநெல்வேலி பரோட்டா கடை தான் எங்களுடைய கோ டு. எப்பயுமே அது ஒரு தப்பாக போகாத ஒரு இடம். அது நல்லாயிருக்கும் அங்கே. அன்றைக்கின்னு பார்த்து ஸ்பெஷல் மெனுவாக முறுக்கு பரோட்டான்னு ஒன்று போட்டிருந்தாங்க.
என்னடா இது முறுக்கு பரோட்டா டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பார்த்தா பரோட்டாலாம் பிச்சு போட்டு குழம்பு, அதுக்கப்புறம் முறுக்கு அது உள்ளே போட்டு ஒரு மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. யாருமே பரோட்டாவில் முறுக்கு இது வரைக்கும் போட்டு கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். பட் அவங்க அந்த மாதிரி இன்னோவேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. திருநெல்வேலி பரோட்டா கடையில் ஹைலைட்டே அவங்களுடைய குழம்பு தான். ஒரு 4 வெரைட்டி ஆஃப் குழம்பு கொடுப்பாங்க. நம்ம ஒரு பரோட்டா ஆர்டர் பண்ணாலும் 4 குழம்பு கொடுப்பாங்க. ஸோ அந்த முறுக்கு பரோட்டாலையும் அந்த 4 குழம்பையும் ஏதோ இன்ஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். நல்லா இருந்துச்சு. நார்மல் பரோட்டா, அதுக்கப்புறமா அந்த முறுக்கு பரோட்டா, முட்டை தோசை, கலக்கின்னு, அப்புறமா சிக்கன் சொல்லி நிறையா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் ஆர்வத்தில் நிறையா ஆர்டர் பண்ணோம். பட் சுத்தமாக சாப்பிடவே முடியல. ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு கடைசியில் தான் முட்டை தோசை கொண்டு வந்தாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் வச்சிடுற மாதிரி இருந்தது. மற்றபடி மற்ற எல்லா ஐட்டமும் எப்படியோ உள்ளே தள்ளியாச்சு. டேஸ்ட் எல்லா ஐட்டமுமே சூப்பராக இருந்துச்சு. யூஸ்வலாக வந்துட்டு டின்னருக்கு இந்த மாதிரி போவோம். அட்லீஸ்ட் ஒரு 2 வீக் ஒன்ஸ் 3 வீக் ஒன்ஸ் அந்த மாதிரி போவோம். பட் இப்போது இந்த ஷிஃப்ட்டு மாறினதால் சுத்தமாக டைமே இல்லாத மாதிரி இருக்குது. வீக்கெண்ட்ஸ் ஆனால் அம்மா வீட்டுக்கு, மாமியார் வீட்டுக்கு போய்டுறது, இந்த மாதிரியே எங்களுக்கான டைமே ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து வெளியே போகிற மாதிரி எங்களுக்கே ஒரு ஃபீல், தனியாக ரொம்ப நாள் கழித்து போகிற மாதிரி. அந்த டேவே ரொம்ப அப்படியே பீஸ்ஃபுல்லாக காமாக போச்சு. சொல்லிகிட்டே வந்து ரொம்ப நாள் கழித்து வெளியே வர மாதிரி இருக்குல்ல, ரொம்ப நாள் கழித்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நல்லா குட் ஃபீலாக இருந்துச்சு. அந்த நாளே நல்லா சாப்பிட்டதுக்கு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பியாச்சு. வயிறு ஃபுல்லாக முட்டை சாப்பிட்டுட்டோம் 2 பேருக்குமே. அதை முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் போகலான்னு நினச்சோம். பட் அங்கேயே வயிற்றுல சுத்தமாக இடம் இல்லை. அதனால சரி நேராக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு வண்டி அப்படியே விட்டுட்டு வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப ஸ்பீடாக இல்லை, சும்மா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஒரு 12:30 இருக்கும். அப்படியே எங்கள் ரோட்டில் வந்துட்டு யாருமே இல்லை. ஸோ ஒரு ஸ்லோ வாக் போயிட்டு கதையெல்லாம் பேசிட்டு, அந்த 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத கதையாக தான் பேசுவோம் 2 பேரும் சேர்ந்தா. ஸோ அங்கே இருக்க வீடு, அப்புறமா மரம், கொடி எல்லாம் கமெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக அப்படியே அந்த டே வந்துட்டு எண்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், வீடியோட எண்ட்க்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ வில் கேட்ச் யூ இன் மை நெக்ஸ்ட் ஒன். பை.